சாதாரண மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் 70 முதல் 80 ஆண்டுகள் என்று இருக்கும் இக்காலத்தில் சுமார் 250 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படும் ஒரு சீன மனிதரின் கதை ஆச்சரியமூட்டுவதுடன் பெரும் புதிராகவும் உள்ளது. லீ சிங் யுன் என்ற இந்த மனிதர் சீன மூலிகை மருத்துவர், தற்காப்பு கலை நிபுணர். உலகில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் இவரே என்று பலர் நம்புகிறார்கள். சில தகவல்களின்படி இவர் 1736 பிறந்ததாகவும் 1933 மரணமடைந்த போது அவருக்கு 197 வயது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் வியக்கத்தக்க சில பதிவுகள் இவர் 1677 பிறந்திருக்கலாம் என்றும் அப்போது அவருக்கு 256 வயது என்றும். இவ்வளவு நீண்ட ஆயுளுக்கு லீ சிங் யுன் என்ன செய்தார்? முதலில் மன அமைதி. நியூயார்க் டைம்ஸ் நாளிதழின் ஒரு அறிக்கையின்படி லீ சிங் யுன் தனது நம்ப முடியாத நீண்ட ஆயுளுக்கு மன அமைதியை ஒரு முக்கிய காரணமாக குறிப்பிட்டுள்ளார். உள் அமைதியை பெற முடிந்தால் யார் வேண்டுமானாலும் 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ முடியும் என்று அவர் அடிக்கடி கூறியிருக்கிறார். மன அழுத்தம் நம் உடலின் இயற்கையான சமநிலையை குலைத்து ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. நாம் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய நோய்களுக்கு வழிவகுக்கும். மன அழுத்தம் செரிமானம், தூக்கம் மற்றும் மனத்தெளிவையும் பாதித்து சோர்வு, பதட்டம், மனச்சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும். நீண்டகால மன அழுத்தம் முதுமையையும் துரிதப்படுத்தி நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதால் மன அமைதியை நிர்வகிப்பது அவசியம். எனவே மன அழுத்தத்தை தவிர்த்து அமைதியான வாழ்வை வாழ்வது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சக்தி வாய்ந்த அடித்தளமாக அமைகிறது. உள் அமைதி சிறந்த தூக்கம், தெளிவான சிந்தனை மற்றும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு வழிவகுக்கும். இவை அனைத்தும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு அவசியம். தியானம், நிதானமான வாழ்க்கை மற்றும் நன்றி உணர்வுடன் இருப்பது போன்றவை குழப்பமான சூழலிலும் அமைதியாக இருக்கவும் வாழ்க்கையின் சவால்களை சிறப்பாக சமாளிக்கவும் உதவும். 2. இயற்கை மூலிகைகள் மற்றும் எளிய உணவு முறை. லீ சிங் யுனின் நீண்ட ஆயுளுக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் உட்கொண்ட சில மூலிகைகளும் காரணமாக இருந்தன. தனது 10 வயதிலேயே திபெத், அன்னாம், சியாம் போன்ற தொலைதூர பகுதிகளுக்கு பயணித்து மருத்துவ தாவரங்களை சேகரித்து அவற்றை சீன மூலிகை விற்பனையாளராகவும் விற்றுள்ளார். லிங்ஷி, கோஜி பெர்ரிஸ், காட்டு ஜின்செங் மற்றும் கோட்டுக்கோலா போன்ற பாரம்பரிய சீன மூலிகைகளை அவர் விற்றுள்ளார். அவர் அவற்றை வெறும் விற்றது மட்டுமில்லாமல் தனது எளிய உணவில் இந்த மூலிகைகளையும் அரிசி வைனையும் சேர்த்து கொண்டார். இது அவரது நீண்ட ஆயுளுக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் பங்களித்தது. 3. ஆமை போல அமர்தல். ஒரு சீன தளபதி லீ சிங் யுனின் நீண்ட ஆயுளின் இரகசியத்தை கண்டறியும் ஆவலில் அவரை தன்னுடன் வாழ அழைத்தார். அப்போது லீ சிங் யுன் தனது மாணவர்களில் ஒருவருக்கு நீண்ட ஆயுளுக்கான எளிய ஆனால் கவித்துவமான ஆலோசனையை வழங்கினார். அது என்னவென்றால், அமைதியான இதயத்துடன் இருங்கள், ஆமை போல அமருங்கள், புறா போல விரைவாக நடங்கள், நாய் போல உறங்குங்கள். ஆமை போல அமர்தல் என்பது நிதானமான அமைதியான உடல் அசைவுகளை குறிக்கிறது. அவசரமில்லாத இயக்கம் உடலின் ஆற்றலை சேமித்து உள்ளுறுப்புகளின் சீரான செயல்பாட்டுக்கு உதவுகிறது. ஆமை மிகவும் மெதுவாக நகரக்கூடியது, ஆனால் அது 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழும் ஆற்றல் கொண்டது. ஆமை போல் அமர்தல் என்பது வெறும் உடல் ரீதியான அமர்தல் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. ஆற்றல் சேமிப்பு. ஆமை தன் கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள் இழுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பது போல நாமும் நம் ஐம்புலன்களையும் தேவையற்ற வெளி விஷயங்களில் சிதறவிடாமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமை. அவசரப்படாமல் பதற்றமில்லாமல் நிதானமாக ஒரு இடத்தில் அமர்வது இதய துடிப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. சுவாசம். ஆமைகள் மிக மெதுவாக சுவாசிக்கின்றன. அமைதியாக அமரும்போது நமது சுவாசமும் ஆழமாகவும் மெதுவாகவும் மாறுகிறது. இது ஆயுளை நீட்டிக்கிறது. புலனடக்கம். ஆமை தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் அடக்குவது போல ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கி அமைதியாக அமர பழகினால் அவனுக்கு அழிவே இல்லை.
பரபரப்பான உலகில் ஆமையின் நிதானத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியாக அமர்வது சோம்பேறித்தனம் அல்ல, அது ஆன்மாவை பலப்படுத்தும் கலை. உடல் அசையாமல் ஆமை போல் நிலை பெற்று இருந்தால் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நமக்குள் தானாகவே நிறையும். திருமூலர் வாக்கின் சாரம்: மனம் ஒடுங்கி ஓரிடத்தில் அமரக் கற்றவனுக்கு காலனை வெல்லும் ஆற்றல் உண்டாகும். இந்த தத்துவத்தின்படி தினமும் சில நிமிடங்கள் எவ்வித சலனமும் இன்றி அமைதியாக அமர்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்வை தரும். 4. புறா போல நடத்தல். புறா போல விரைவாக நடங்கள் என்ற அறிவுரை தினசரி வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகவும் ஆனால் மெதுவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. கடினமான உடற்பயிற்சிகளை விட சீரான மென்மையான நடைப்பயிற்சி மற்றும் உடல் அசைவுகள் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். புறா போல நடத்தல் என்பது வெறும் நடைப்பயிற்சியை மட்டும் குறிப்பதில்ல, அது உடல் மற்றும் மனதின் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் குறிக்கிறது. புறாக்கள் எப்போதும் விழிப்புணர்வுடனும் லேசான உடல்வாகுடனும் மிக நேர்த்தியாகவும் நடக்கும். இந்த தத்துவம் பின் வருவனவற்றை வலியுறுத்துகிறது. நேர்த்தியான வேகம். ஓடுவது உடலுக்கு அதிக அழுத்தத்தை தரும். ஆனால் புறாவைப் போல சீரான வேகத்தில் நடப்பது இதய துடிப்பை சீராக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. விழிப்புணர்வு. புறா நடக்கும்போது அதன் தலை மற்றும் கண்கள் சுற்றிலும் கவனித்து கொண்டே இருக்கும். அதுபோல நாம் நடக்கும்போது சோம்பல் இல்லாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு. வயது ஏறினாலும் உடல் தளராமல் ஒரு இளைஞனை போன்ற சுறுசுறுப்புடன் கால்களை எடுத்து வைக்க வேண்டும். இது மூட்டுகளையும் தசைகளையும் இளமையாக வைத்திருக்கும். இளமை ரகசியம். உடல் பாரத்தை மறந்து ஒரு புறாவின் சிறகடைப்பு போன்ற மென்மையான வேகத்துடன் நடப்பவனுக்கு முதுமை விரைவில் வராது. மனமும் நடையும். உன் நடை தளர்ந்தால் உன் மனமும் தளரும். உன் நடை ஒரு புறாவைப் போல கம்பீரமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தால் உன் தன்னம்பிக்கையும் உயரும். அமரும்போது ஆமையைப் போல அமைதி, நடக்கும்போது புறாவைப் போல வேகம். இதுவே நீண்ட ஆயுளின் எளிய சூத்திரம். தினமும் காலையில் வெறும் 20 நிமிடங்கள் இவ்வாறு சீரான வேகத்தில் நடப்பது உங்கள் நுரையீரலின் திறனை அதிகரிக்கும். 5. நாய் போல உறங்குதல். நாய் போல உறங்குங்கள் என்பது ஆழ்ந்த இடையூறில்லாத உறக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறவும் அன்றாட சோர்வில் இருந்து மீளவும் போதுமான மற்றும் தரமான தூக்கம் அவசியம். ஆழமான தூக்கம் உடலின் அனைத்து செல்கள் மற்றும் திசுக்களின் சீரமைப்பிற்கும் மன அமைதிக்கும் துணை புரிகிறது. நாய் போல உறங்குதல் என்பது ஆழ்ந்த உறக்கத்தையும் அதே சமயம் விழிப்புணர்வையும் குறிக்கும் ஒரு அற்புதமான தத்துவமாகும். நாய்கள் தூங்குவதை கவனித்தால் அவை மிக விரைவாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும். ஆனால் ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட உடனடியாக விழித்துக்கொள்ளும் திறமை கொண்டவை. ஆழ்ந்த உறக்கம். படுத்த உடனே கவலைகளை மறைந்து தூங்குவது உடலுக்கு தேவையான முழுமையான ஓய்வை தரும். இது செல்களை புதுப்பிக்க உதவுகிறது. விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கம். தூக்கத்தில் உடல் ஓய்வெடுத்தாலும் மனம் ஒருவித விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது தேவையற்ற பயங்கர கனவுகளை தவிர்க்கும். இயற்கையான ஓய்வு. நாய் உடல் சோர்வடையும் போது மட்டுமே தூங்கும். அதுபோல தேவையற்ற நேரங்களில் தூங்காமல் உடல் கேட்கும்போது தகுந்த ஓய்வு அளிப்பதே சிறந்தது. நாயைப் போல கவலைகளை புறந்தள்ளிவிட்டு ஆழ்ந்து உறங்குங்கள். விழிக்கும்போது சிங்கத்தை போன்ற பலம் பெறுவீர்கள். உடல் உறங்கினாலும் உயிர் விழித்திருக்க வேண்டும். நாயின் தூக்கம் போல் விழிப்புணர்வுடன் கூடிய ஓய்வே ஞானிகளின் ரகசியம். இந்த 3 பழக்கங்களையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றத் தொடங்கினால் மன அழுத்தம் நீங்கி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். எனவே லீ சிங் யுன்னின் வயது குறித்த கதைகள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல,